கோவிந்தா கோவிந்தா நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு கதையா காதலிச்சா வெல்ல முடியுமா கருவறைக்கு செல்ல முடியுமா கரையில அவ்வளவுமே வந்து வெள்ளக்காரன் நினைக்கிறேன் வந்து தீவை பாருங்க தனித்தீவு திருவோணமலையில தனித்தீவுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் வாவ் இப்படியே வந்து இப்படியே ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் இந்த இடத்துல நாங்கள் உள்ளுக்க போய்க்க வந்து எங்கள்கிட்ட எடுத்த டிக்கெட்டை வந்து இந்த இனப்பெருத்துக்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து இதில் செய்ய வேண்டாம் வந்து சொல்லியிருக்கணும் வாவ் பெருசாக ஆபத்து இல்லை ஆபத்து இருந்தால் வந்து நண்பர்கள் நிற்கிறாங்க இதுன்ற வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க அப்படி சுற்றி பாருங்க இதுதான் இருக்கு இப்போ இலங்கை பிரஜை இல்லாமல் இப்போ வெளிநாடுகார் வந்து நீங்கள் தானே அவைகளுக்கு ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி டிக்கெட்டுகள் விலை நிறுவனங்கள் பொருள் வந்தாங்கன்ற ஒரு ஆளுக்கு பாருங்க எக்கச்சக்க வெள்ளக்காரன் வந்து இந்த பகுதியில் காண இல்லை நீங்க பாருங்க இல்ல வேணாம் நீங்க பாருங்க கரையில போங்க கணக்கு சுறா இருக்குமென்னு சொன்னவ கொஞ்சம் ப்ரெஷர் மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு நாங்கள் கடலுக்குள்ள வேற உலகம் ஒன்று இருக்கு வாழ்க்கையில வந்து எப்பவுமே காசு பணம் முக்கியம் இல்லை வேலை 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 வேலைண்டு ஓடி 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 உழைச்சிட்டு வந்து அதை செலவழித்து அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு வயது போன நேரத்தில் வந்து எங்களுக்கு தெம்பும் இருக்காது அதை செலவழிக்க யோசித்தாலும் வந்து எங்களால் முடியாமல் இருக்கும் இளமை இருக்கிற நேரமே வந்து அனுபவிங்க தான் வேலைக்கு ஓடி திரிஞ்சாலும் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்காக தனியாக ஒதுக்கி எல்லாருக்கும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 21வது நாள் நாங்கள் திருகோணமலையில் நினைக்கிறோம். திருகோணமலையில் வந்து எக்கச்சக்க விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் இவ்வளவு மாவட்டங்கள் வந்து கடந்து வந்ததில் வந்து திருகோணமலையில் தான் கணக்க நாள் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிலாவளி பீச்சில் நிற்கிறோம். நிலாவளி பீச்சில் நின்று நாங்கள் புறாமலை தீவுக்கு வந்து பயணம் செய்ய போகிறோம். கட்டாயம் திருகோணமலை வந்தால் வந்து நீங்கள் இந்த புறாமலைக்கு வந்து போகணும். போனால் தான் அது இந்த அழகு ஒன்று தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து போனான். அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் அந்த புறாமலைக்கு போகிறோம். போய் என்ன மாதிரி இருக்குன்ற வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதோட நாங்கள் இப்படியான வீடியோக்கள் செய்ய வந்து உங்களுக்குமே நீங்கள் இலங்கை வரைக்க வந்து திருகோணமலைக்கு வரைக்க வந்து என்ன மாதிரி அந்த தீவுக்கு போகிறது எப்படி என்ற டிக்கெட் எடுக்கிறது எவ்வளவு முடியும் அப்படியான சகல விஷயங்களையும் வந்து நாங்கள் உள்ளடக்கி நாங்கள் எப்படி அனுபவப்படுறோமோ அதையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய ராசாத்தி இந்த வேன் வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் 21வது நாள் இன்று என்பதை நான் இந்த விஷயத்தில் குறிப்பிட்டு கொள்கிறேன். இன்றைக்கு நிலாவளை பீச்சிலேருந்து அப்படியே போகிறோம். இதில் வந்து பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டினாங்க. இதிலே இந்த பார்க்கிங்லேயே வந்து குளிக்கிற இடம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே போய் குளிச்சுட்டு திருப்ப வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்கள். அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இதுக்கு முதல் காணொலி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுடைய பயணத்தின் தொடர்ச்சி வந்து உங்களுக்கு இன்னுமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற பெரிய ஆதரவு எங்களுக்கு இந்த பயணத்தில் பகிர்வதும் ஒரு சப்ஸ்கிரைபும் தான். தொடர்ந்து அப்படியே காணொலி பாருங்க. போம். இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளிக்கிட போகிறோம். அதோட ராசாத்தியை வந்து வெயில்லாமல் இருக்கணும். இந்தியாவில் பின்னால் பார்த்தீங்கன்னா கஜக வேன் வந்து நிழலை பார்த்து நிப்பாட்டியிருக்கிறோம். நாங்கள் வெயில்லாமல் இருக்கிறோம். என்ன காரணம் வந்து எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும். சோலர் சார்ஜர் வரணும். ஏறினாத்தான் வந்து எங்களுக்கு பவருக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லொக் பண்ணிவிட்டு வெளிக்கிட்டு ஐடென்டி கார்டு தேவை கட்டாயம். அதில் பார்ப்பாங்களா ஐடென்டி கார்டு? எல்லாரும் எடுத்துட்டாங்க, நீ மட்டும் தான் எடுக்கல போல. ஓகேங்களா, எந்த இப்படி வெளியில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு வச்சுக்கணும். இப்படியான டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல செய்வினோம். ஏன்னா அதிகளவான டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வருவினோம். நாங்கள் கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்ட வந்து நாங்கள் 10 மணிக்கு வரைக்கும் வந்து பெருசாக ஆக்கள் இல்லை. ஆக்கள் வர மட்டும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் போகிறோம். அதோட நாங்கள் வரைக்கும் இந்த கடைகள் எல்லாம் வந்து திறப்படையில் இப்போ தான் திறப்பட்டிருக்கு. பீச்சில் குளிக்கிறதுக்கு இங்கே ஷோர்ட்ஸ் மற்ற உடைகள் மற்ற
பலூன்ஸ் பந்துகள் எல்லாமே வந்து இங்கே கரையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது இதில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து இருக்குது. இப்போ இது வந்து பீச்சுக்கு அருகாமையிலே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. அதை விட இந்த ஒழுங்கை தொடங்குது தானே, அதுலேருந்து வந்து முழுக்கிழமை வந்து எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்டை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. போலீஸ் சேஃப் கார்டு எல்லாருமே வந்து இருப்பினோம். இந்த பீச்சில் குளிக்கையும் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா வந்து அவர்கள் வந்து உங்களோட உயிரை வந்து காப்பாற்றிக்கணும். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த இதுலேருந்து பார்க்க தெரியுறாங்க, அதுதான் அந்த புறாமலை. அந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். சரியான வெயில். ஆனால் வெயில் என்றாலுமே வந்து இந்த கிளைமேட்டுக்கு கடலில் குளிக்க நல்ல குளிராக தான் இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து வந்து எல்லா திருவண்ணாமலையில் இருக்க எல்லா கடல்லையும் வந்து குளிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். நல்லா இருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா கதிரைகள் போட்டிருக்கு வெயிலுக்கு, இங்கே ஒதுங்கலாம். அதோட போன முறை நாங்கள் வரைக்கும் இதில் ஒரு தனியாக ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பிரிம்பான ஒரு இது ஒன்று கிடந்தது. ஒரு கண்டர் பாக்ஸுக்களை வந்து இருப்பினோம். ஆனால் இந்த முறை அதை காணையில் நான் நினைக்கிறேன் அந்த கூடாரத்துக்கெலாம் வந்து டிக்கெட்டுகள் விலை நிறுவனங்கள் தெரிகிறாண்டு. இந்த இடத்துல டிக்கெட்டுகள் எடுத்துகிட்டு தான் வந்து நாங்கள் போக வேண்டியிருக்கோம். இதில் போன முறை நல்ல தனியாக இதில் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் இந்த முறை எல்லாம் உடைஞ்சி கொட்டிட்டு போல் சும்மா நார்மலாக வச்சுக்கணும். அதில் ப்ரைஸ் நிலவரம் போட்டுக்கணும். நான் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறேன். அதில் இதில் விலை நிறுவனம், இதில் என்னென்ன விலை நிறுவனம்னா இதில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆயிரத்தி 400 சார்ஜும். இது ஓகே 25. இது என்ன வயசா என்ன என்ன சாமான்? எத்தனை? 7 பேருக்கு தான் 2065. ஓகே ஓகே 7 பேர் வந்தால் வந்து 2065. இப்போ 4 பேருண்டா 1534 ரூபா. இது வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும்தான். போர்டு ஓகே 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 ரைட்டு ஓகே. இப்போ இதில் ஒரு கண்ணாடி ஜாக்கெட்டுக்கு ரைட் ஓகே. கைடும் வந்து நிற்பினான். ஓகே கைடும் வந்து அதிலேயே வந்து நிற்பினோம்ட்டு சொல்லினோம். இப்போ நாங்கள் 4 பேர், இதில் வந்து இன்னும் 4 பேர் சேர்த்த வேண்டாம் வந்து. அப்போ எத்தனை பேர் போகலாம்? 7 பேர் போகலாம் ரைட். 4 பேர் இன்னும் ஒரு 3 பேர் சேர்த்த வேண்டாம் வந்து எங்களுடைய போட் காசு இருக்குது தானே, அதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது வந்து நிற்கணுமா? கூட 5 பேர் இருக்கணும். 5 நாள் 9 இல்லை 7 பேர் விடுவாங்க. 7 பேர் தான் ஒரு போட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்குமா? புறாமலைக்கு போயிட்டு வேல் போர்டில் திரும்பி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வர்ற எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும். அதோட இப்போ எங்களை கொண்டு போய் இறக்குற போட்டுக்கு தானே அவையிலே வந்து எங்களை திருப்ப கொண்டறிவினோம். அங்கேருந்து போய் இங்கேருந்து போய் அங்கேருந்து வர்றதுக்கு தான் அந்த 8000 ரூபா 7 பேருக்கு என்று போட் காசு அடிக்கணும். மற்றபடி வந்து அந்த தீவுக்கு போகிறதுக்காண்டி இது வந்து அரசாங்கத்தால் அவன் நேவிலேருந்து எடுக்கிற காசு. அண்ணா வந்து சந்திச்சிக்கிறோம். அண்ணா எங்களோட வீடியோஸ் பார்க்குறவராம், இங்கே தண்ணி டெலிவரி வருவான் வந்துடுறான். இப்போ இதில் சந்திச்சிக்கிறோம். திருவண்ணாமலை நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே. பேமெண்ட் செய்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரிசீட் ஒன்று தெரியணும். இதில் வந்து 2950 ரூபா எடுத்திக்கணும். நாங்கள் 4 பேருக்கு அந்த இதுக்குள்ள உள்நுழையிறக்கும் அதோட ஸ்னோக்லிங் செய்கிறக்கும் சேர்த்து வந்து இந்த பேமெண்ட் வந்து எடுத்துருக்கணும். இதில் பாருங்கள் தாவர விலங்கியல் பாதுகாப்பு கட்டளை சட்டம் போட்டிருக்கு. தேசிய பூங்காக்குழு உள்நுழைவு தங்கும் அதுக்கும் அனுமதி. இது வந்து அரசாங்கத்துக்கு தான் இந்த நிதி வந்து போகும். அடுத்தது நாங்கள் கொடுக்குற 8000 பேருக்கு தானே அது வந்து போட்காரருக்கு தனிப்பட்ட ரீதியில் போய் சேர்றது. இது தனியாக நாங்கள் அந்த புறாத்தீவுக்குள்ளே உள்நுழைகிறதுக்கான கட்டணம் மட்டும்தான். அது நாங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு இங்கால வந்து போட்கார் நிற்கணும். போட்கார்கிட்ட போய் அந்த பெர்மிஷனை கொடுத்தா அவையில் கொண்டு இறக்கிட்டு ஏற்றி விடணும். போட்டுக்கு வந்து 8000 ரூபாய் என்று சொன்னவை. இங்கே வந்து இந்தியாவில் என்ன வந்து கனவுக்கு பேர் வந்துடுங்க. வேல்ட்டு பெர்மிஷன் கொடுத்தா வந்து சரி. போட் காசு குறைப்பினமா ஒரு யாரும் போடுறா போடலாம், தூக்கி போடலாம். நான் 4 பேர் நிற்கிறேன், 3 பேர் போட்டேன்.
கதைச்சிட்டு எங்களுக்கான போட் வந்துட்டு இந்த போட் வந்து அப்படியே ஓடி தெரியும் அங்கே போய் இங்கே வந்து ஆக்களை ஏற்றி கொண்டே இருக்கும். நாங்கள் நினச்சினாங்க வந்து எங்களுக்கு யாரும் வரவினோம் ஆக்களை போடலாம்னு நினச்சினாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஆக்கள் கிடைக்கல. நாங்கள் 4 பேர் தான் போக போகிறோம். இதே 7 பேர் போட்டால் வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 8,000 ரூபாய் காசு இருக்குது தானே, அதை அரைவாசியாக வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒன்றுமே செய்யலாது, ஆக்கள் இல்லாதபடியாக நாங்கள் மட்டும்தான் போக போகிறோம். இதுதான் எங்களுக்கான போட். இதில் போயிட்டு அவையில் கொண்டு வந்து இறக்கி விடணும். ஸ்னோக்லிங் செட் இருக்குது தானே, 2 எடுத்து நாங்கள் 4 தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லோரும் போட்டிருக்க மாட்டோம். ரெண்டுக்கு வந்து 2,000 ரூபாய் வந்து எடுக்கணும். போட் காசு இந்த இது எல்லாமே வந்து போயிட்டு வரைக்க இங்கே கொடுத்தா காணும். என்னதான் இருந்தாலும் போயிட்டு வரைக்க கட்டாயம் இந்த இடத்துக்கு வரத்தான் வேணும், இல்லாட்டி அப்படியே நிற்க விடுவோம். 6 மணிக்கு பிறகு வந்து அந்த தீவில் வந்து யாருமே நிற்க முடியாது. இதே நீங்கள் இலங்கை பிரஜை இல்லாமல் ஒரு வெளிநாட்டு பிரஜை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 14,000 சொச்சம் வரும். அதே 2 பேர் வந்தீங்கன்னா 20 சொச்சம் வரும். டிக்கெட் காசு மட்டுமே. ஏன்னா சுற்றுலா பயணிகள் என்றாலே கொஞ்சம் அதிகளவாக தான் இருக்கும் இந்த சுற்றுலா மையங்களில். ஏன்னா இலங்கை வந்து முழுக்கலுமே வந்து சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிறபடியாக வந்து சுற்றுலா பயணிகளுக்கு அதிகளவாக இருக்கும். இலங்கையில் மட்டுமில்லை, வெளிநாடுகள் எல்லா நாடுகள்லேயும் வந்து அப்படி தான் இருக்கும். நாங்கள் ஏற போகிறோம். வேறக்கு கட்டாயம் லைஃப் ஜாக்கெட் போடணும். ஏன்னா அங்கே நேவி இருக்கும். அதுதான் 7 பேர் மட்டும்தான் ஏற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஜாக்கெட் அளவில்லை என்ன அளவாக இருக்கு. பெரிய ஜாக்கெட் தான் வந்து அங்காலயம் ஒரு செட் நண்பர்கள் வந்தவ. அவையிலோட நாங்கள் கதைக்கிறக்கு ஷேர் பண்ணுறதுக்குனாங்க. ஆனால் அவையில் வந்து 5 பேர் இருக்கணும். மொத்தம் எங்களையும் சேர்த்தா வந்து 9 பேரை வந்து ஏற்றி கொண்டு போக மாட்டோம். வேண்டா கோவிந்தா கோவிந்தா எங்க புனேசங்கள் வர மாட்டேங்குது. நடுக்கடலில் போய் ஸ்டார்ட் என்ன செய்யறது? இறங்கி தள்ளுறதான். எது நடுக்கடல் இல்லை அப்படியா? அந்த நடுக்கடல் இல்லை, கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு கதையா காதலிச்சா வெல்ல முடியுமா? கருவறைக்கு செல்ல முடியுமா? படம் அடிக்க பாருங்க. போனாங்களோ அதில் வந்து போட் அப்படியே தூக்கி அடிக்கும். 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் இந்த தீவுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தீவுக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. கரையில் அவ்வளோவே வந்து வெள்ளக்காரரான் நிற்கிறோம், வந்து ஸ்னோக்லிங் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் கரையில எல்லாம் வந்து மீன்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இது வெளிப்பக்கம் மட்டுமே. உள்ளுக்குள்ளே வந்து வேறு லெவலில் இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த தீவை பாருங்க, தனித்தீவு திருவோணமலையில் தனித்தீவுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். வாவ், ஃபுல்லாக வெளிநாட்டுக்காரனாப்பா. இங்கால குளிக்கிறத விட அங்கால கரையெல்லாம் நெக்கச்சக்க பேர் நிற்பினோம். சில பேர் வந்து இங்கால பக்கத்தில் விரும்பினோம் இந்த ஸ்னோக்லிங்ஸ் இதில் பார்க்குறாங்க. எவ்வளோ படகுகள் இதில் நிப்பாட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது. எக்கச்சக்க போட்டுகள் வந்து நிப்பாட்டி இருக்கோம். அதோட வெள்ளக்கார விரும்பி வர தீவண்டா இந்த தீவை சொல்லலாம். எவ்வளோ பேர் நிற்கிற மாதிரிங்க. திருவோணமலை இப்போ தான் சீசன். சில இடங்கள் இப்போ நாங்கள் விடிய வரைக்கும் வந்து பெருசாக ஆக்கள் இல்லை. ஆனால் இந்த தீவில் வந்து எக்கச்சக்க பேர் நிற்கிறோம். எங்களை கரையில் பார்த்தா தெரியும். சில பேர் வந்து விடிய வந்து இப்போ வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வந்து தங்களுடைய இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வந்து நான் வந்தேன். அதுக்கு பிறகு இப்போ தான் எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஒருக்கா வந்து பார்ப்போம், அதுக்கு பிறகு எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நினைப்பு வராதா பார்த்துருந்தானேண்டு. ஆனால் இந்த முறை நாங்கள் வந்தது வந்து உங்களுக்குமே வந்து இந்த விஷயங்களை காட்டுறதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம். அதோட இங்கே இலங்கை பிரஜைகள் தமிழாக்கலண்டு அப்படியே வந்துருக்கிறோம் எக்கச்சக்க பேர். அதோட ஸ்னோக்லிங்ஸ் போகிறீங்கன்னா வந்து இதில் முன்னால் ஒரு வந்து கைடு, அதோட இந்த பின்னுக்கு போய் நம்ம பாருங்க இந்த கிட் அவ்வளோமே தெரியும். நம்ம காலுக்கு போடுறது, மற்றது மேலே தலைக்கு போடுறது, கண்ணுக்கு போடுறது எல்லாமே தெரியணும். இதில் பாருங்க வெளிநாட்டுக்காரர் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க இப்போ நாங்கள் உள்ளுக்க போய்க்க வந்து எங்கள்கிட்ட எடுத்த டிக்கெட்டை வந்து கொண்டு போகணும். டிக்கெட்டை காட்டினா தான் உள்ள எங்களை வந்து அனுமதிப்பேன். இப்போ போட்டு கால் பண்ணிட்டு நிற்கிறோம், அவையில் அங்கேருந்து வரணும். அதோட இங்கே இருக்கிறார்களும் வந்து போக தொடங்கினோம். விடிய வந்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த கிளைமேட். நாங்கள் பின்னர் நேரம் வந்துக்கிறோம். பின்னேரம் வந்தால் இப்படி தான் இருக்கும். இப்போ நேரம் 3 மணி ஆகுது. இந்த பிஜின் ஐஸ்லாண்டுக்கு உள்ளே போகிறதே தனி ஒரு அழகு தான். உள்ளுக்குள்ள வந்து இந்த பிளாஸ்டிக்குகள், இந்த ட்ரோனுகள் வந்து பாவிக்கக்கூடாது. அதோட நாங்கள் கூடுதலான சத்தங்கள் எழுப்பினோம்னா வந்து அவையில் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கணும். வாட்ச் பண்ணி வந்து எங்களுக்கு இது செய்யணும். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் ஜெனரல் அனுமதி இல்லாமல் புறாமலியல் தேசிய ட்ரோன்கள் எழுப்ப இந்த இடத்துல வந்து ட்ரோன்கள் எழுப்புறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. பட் எங்களை பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க கடல் மலைகள், இதுக்கு நடுவில் வந்து இது சீட்ஸுகள் போட்டிருக்கீங்கன்னா இருக்கிறாக்கு நல்ல கூலான ஒரு இடமா இருக்கும். சரி, உள்ளுக்குள்ளே போக போகிறோம். இனித்தான் நாங்கள் டிவிக்குள்ளேயே நுழைய போகிறோம். இப்போ வந்தது வந்து வாயில். இப்போ நாங்கள் அந்த தீவுக்குள்ளே உள்நுழைய போகிறோம். நல்ல ஒரு அழகான தீவு. இந்த பொலித்தீன் பாவனை எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள அந்த மீன்கள் இருக்குது தானே, கோரல்ஸ், அதனுடைய இனப்பெருக்கத்துக்காக சில விஷயங்கள் வந்து இதில் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். வாவ், எப்படி இருக்குது பாருங்க பிஜின் ஐஸ்லாண்ட். வேறு லெவலாக இருக்கும். இப்படி கைடாக வேணுமென்னா கூட நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நான் போன முறை வரைக்கும் வந்து சரியான ஒரு தண்ணியாக இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து தண்ணி வந்து குறைவாக காணப்படுது. இப்போ இதில் வந்து அந்த மலைகள் இருக்குது தானே, அந்த மலைகள் எல்லாம் நாங்கள் ஆகலம் உயரத்துக்கு ஏறினோம்னா வந்து எங்களுக்கு வந்து விசில் அடிப்பினோம், ஃபோன் பண்ணிவினோம், ஏறக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்லிவினோம். போன முறை வரைக்கும் உண்மையிலே தண்ணி கூடவே இருந்தது. ஆனால் இந்த முறை சரியான குறைவாக இருக்குது. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரையில் வந்தோடனே இதில் இந்த கலர் மீன்கள் இருக்குது பாருங்க. இந்த மீன்கள் ஓடுறவங்கள தெரியுதானே பாருங்க. இந்த கரையிலேயே வந்து மீன்கள் எல்லாமே வந்து நடமாடிக்கொண்டிருக்கும். இதில் நாங்கள் அந்த கண்ணாடி கண்ணாடி போட்டு பார்த்தா வந்து இனிமே அழகாக இருக்கும். நீங்கள் கண்ணாடி போடாமல் இப்போ நேராக வந்து எங்களோட கேமரா மூலியமாக வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோரல்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து காலை கிளிக்கக்கூடியது. கவனமாக இருங்க. இது பெருசாக கிளிக்காட்டியும் வந்து இது வெளியில் இருந்தபடியாக வந்து அந்த கூர்மைத்தன்மை இல்லாமல் போயிட்டு, ஆனால் கடலுக்குள்ளே இருக்கிற வந்து கிளிக்கும். கட்டாயம் பாரணிகள் வந்து அதுகளையும் வந்து கவனத்தில் எடுங்க. இது விளையாட்டு இல்லை, சீரியஸான விஷயம். அதோட எங்களை கண்காணிச்சு கொண்டு இருப்போம். நம்ம எங்களை நேவி மேன்னு கண்காணிச்சு கொண்டு இருப்போம். நான் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து இதை விட கொஞ்சம் நல்லா இருந்தது, தண்ணியும் கூடுதலாக இருந்தது. அதோட எங்களை பகுதியில் கணக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து பெருசாக இந்த தண்ணியெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு பண்ண மாதிரி கிடக்கு. ரைட், எங்களோட வந்தது இல்லைங்க. ரைட், அங்கால போயிடணும். ரைட், எங்களோட வந்த நண்பர்கள் அங்கால போயிடணும். இருந்தாலுமே வந்து இந்த மீன்கள் எல்லாமே வந்து இந்த கரையில் ஆக்களாக நிற்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்த உடனே காட்டியிருப்போம் கலர் மீன்கள் எல்லாம். இங்கே வந்து எக்கச்சக்க மீன்கள் எல்லாமே வந்து நிற்குது. இதில் வேறுங்க வெளிநாட்டவர்கள் கூடுதலாக வந்த இந்த விஷயங்கள் வந்து செய்வேன். இந்த கரையில் நிற்க வந்து பெருசாக இந்த கல்லுகள் வந்து தெரியாது. இங்கால போனோம்னா வந்து இந்த கல்லுகள் எல்லாம் வந்து
குத்த தொடங்கும். இவங்க முன்னுக்கு போயிட்டாங்க. வந்தவங்க வந்து எங்களை விட்டுட்டு முன்னுக்கு போயிட்டாங்க பாருங்க. இதில் இந்த குடும்பத்தோட வந்து ஒரு கைடு ஒரு ஆள் நின்று என்ன மாதிரி பார்க்குறதுன்றதை வந்து சொல்லினோம். ஆனால் இங்கால ஆக்கள் நிற்கிற இடம் இருக்குது தானே. இங்கால வந்து பெரிய கல்லுகள் இல்லை. இங்கால பகுதியில் வந்து எக்கச்சக்க கல்லுகள் இருக்குது. அப்போ நாங்கள் ஆக்கள் நிற்கிற இடமா பார்த்து போனால் அங்கே கால் தப்பிச்சிடும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இந்த இடத்துல எல்லாம் வந்து நல்ல ஆறா நீந்துறான். எங்களோட வந்தவன் நீந்த மாட்டானே. வா எவ்வளோ மீன்கள். இவர் வந்து எல்லாரும் ஆயிட்டானே. நீங்க இருக்கிறாங்கண்டா. இந்த இது வந்து கைடு ஒன்றும் தேவையில்லை. இந்த இது நீ கண்ணை கீழே வை. கீழே சரி கீழே பேர் அப்படியே கீழே பேர். ரைட், இது சாலக்கூடா. இது சாலக்கூடா. அவ்வளோதான். அப்படியே கீழே அப்படியே பார்த்து கொண்டு போ. இதால சுவாசி கண்ணாடி வடிவா சீல் பண்ணணும். வாயால இஞ்சால ஆக்கள் நிக்கிற பகுதி இருக்குல்ல, அதான் கல்லுகள் வெட்டாது. எல்லாம் தெரியும் ஒரு வாரம். இங்கால பக்கத்தில் வந்து சரியான ஒரு ஆல்பமாக தான் இருக்கு. இங்கால கல்லுகள் கிடக்கு. கவனம். யூடியூப் பேர் அலசின் அங்கால பக்கத்துலேயும் போய் பார்க்கணும். இந்தியாவில் கூடுதலாக வெள்ளைக்காரர் இல்லை. எல்லாருமே வந்து அங்கால வரையக்க இருக்கின்றது தானே. அந்த இடத்துல நிற்கணும். இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். இங்கால ஜெரின் காலத்தில் அவன் கொஞ்சம் நீச்சல் வளையிட்டான். அவருக்கு வந்து இந்த காதடைப்பு இருக்குதாங்க. அவர் சொன்னது நீந்தாத கடலுக்குள்ளே வராதுன்ட்டு அவன் சொல்ல கேட்கலா. இல்லை, நாங்கள் ஒன்றுமே செய்யலாது. அவருக்கு என்ன நடந்தாலும் மருந்து வேண்டி கொடுப்போம். மற்றபடி நாங்கள் சொல்லுவோம். சொல்கிறது அதை கேட்குறது வந்து அவர்கிட்ட விருப்பம். அப்போ நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் போகிற இடம் கடலாக இருக்கிறபடியாக வந்து எப்போயுமே வந்து நீந்த தான் போகணும். இப்போ நாங்கள் 2 கிட் தான் எடுத்து நாங்கள் 4 எடுக்கல. ஏன்னா வந்து 1 2000 1 1000 படியாக வந்து 2 எடுத்தபடியாக 2000. இப்போ நாங்கள் மாறி போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அவர் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் போடக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்கெட் மட்டும் ஸ்னோக்கிலிங்ஸுக்கு வந்து 4க்கு எடுத்து நாங்கள். இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ நான் இது ஜக்கெட் எடுக்காட்டியும் வந்து இந்த கேமரா இருக்குட்டானே. இந்த கேமரா இன்றைக்கு வித்தியாசமாக இருக்கும். எல்லோரும் பார்ப்பீங்க. நாங்கள் வித்தியாசமான இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இது GoPro. இது வந்து தண்ணிக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குமன்றதை வந்து காட்டுவேன். நான் பார்க்காட்டியுமே வந்து இந்த கேமரா மூலியமாக வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கஜன் கள்ளத்தில் குதித்தார். எங்க ஸ்டாண்டுங்க ஸ்டாண்டுக்கு விட்டுட்டு வந்துட்டா. சின்ன ஸ்டாண்டுங்க. சரி, இப்போ எங்கள்கிட்ட வந்து ஜக்கெட் இல்லாட்டியும் வந்து நாங்கள் இந்த இடத்துல போய்கொண்டிருக்கிறோம். பெருசாக ஆபத்து இல்லை. ஆபத்து இருந்தால் வந்து நண்பர்கள் நிற்கிறாங்க. இதுன்ற வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. அப்படி சுற்றி பாருங்க. இதுதான் இருக்கு. என்னால் போகக்கூடிய அளவுக்கு போகிறோம். உண்மையிலேயே இந்த கழுத்து மட்டும் நிற்குது. அதுக்கு தண்ணி நிற்குது. இடையிடையில் இந்த கல்லுகள் இருக்குது. முதலாக வந்து நான் அடி வெட்டுங்கள் வரைக்கும் வந்து கல்லுகள் வெட்டினது காலுகள்லாம். ஆனால் இப்போ நார்மலாக தான் இருக்குது. பெரிய இதெல்லாம் ஒன்றுமே. ஹாய் ப்ரோ. அங்கே மட்டுமே வந்து போய்கொண்டிருக்கிறேன். சரியான ஒரு தூரத்தில் போய்கொண்டிருக்கிறேன். நான் அவையில் கைடோட போயிடணும். நாங்கள் எங்களுக்கு கைடும் இல்லை, ஜெக்கெட்டும் இல்லை. ஸோ போ. போட்டா 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 போட்டா. பக்கத்தில் வா. தாக்குற மாதிரி இருக்கிறாங்க. பக்கத்தில் வா.
இதுக்கு அங்கே அளவுல டேஞ்சர். கால் முற்ற அளவு மட்டும்தான் நாங்கள் போகலாம். அதுக்கு அப்புறம் முட்டையிலடா, கால் முட்டையில, கால் முட்டை கால் முட்டையிலடா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல நின்று எல்லாம் குளிச்சுட்டோம். ஆனால் இந்த இடத்துல பெருசாக ஆக்கள் இல்லை. நாங்கள் வரைய உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக வந்து தொடக்கத்தில் வந்து கணக்க வெள்ளக்காரன் வந்து அந்த இடத்துல நின்றவ. அதனால் நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல இல்லாதபடியாக தான் அவையிலே வந்து அந்த இடம் தேடி போயிருக்கோம். அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு தான் கேமரா விறக்க போகிறோம். என்ன பிரச்சனைன்னா வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான். இருந்தாலுமே வந்து அந்த நாங்கள் சில மைக் போடுறதுக்கு வந்து அந்த சைட்டால் கலட்டுவோம். சைட்டால் கலட்டினபடியாக வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் போயிடும். உள்ளுக்குள்ளே தண்ணி போனால் வந்து கேமராவே அப்படி சேதமாயிடும். அப்படி எனக்கு போன முறை வந்து ஒரு கேமரா வந்து சேதமாயிட்டு, அப்படி இந்த முறை நடக்கக்கூடாது. அப்படி சேதமாகிறது என்றாலும் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு கட்டாயமே தேவை. அதனால் இப்போ இந்த இடத்துலேருந்து அங்கே போயிட்டு அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு கடைசியில் தண்ணிக்குள்ளே வச்சா வந்து மெமரி கார்டில் எப்படி சேவ் ஆகிருக்கும். கேமரா போனாலும் வந்து உங்களுக்காக அந்த ஃபுட்டேஜை வந்து தந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் இங்கேருந்து முன்னுக்கு போய் அதுலேயும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கடலுக்குள்ளே வச்சு உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ தாரேன் என்ன மாதிரி இருக்குண்டு. இதில் கூடுதலான ஆக்களை வந்து பெருசாக காண முடியாமல் இருக்குது. இப்போ அந்த இடத்துல போய் நாங்கள் பார்ப்போம். ஆனால் இங்கெல்லாம் சரியான அந்த கல்லுகள் இருக்குது. வந்த உடனே மீன்களையும் கண்டு நாங்கள் நீங்களும் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அந்த தொடக்கத்துக்கு வந்து போகிறோம். போய் பார்த்துட்டு செய்வோம். அதோட இந்த இடத்துல பெருசாக ஆக்களே இல்லை. எல்லாருமே வந்து இந்த இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் வாஷ் குளிச்சுட்டு வந்து திருப்ப எழும்பி போயிடணும். நாங்கள் இப்போ இதில் குளிச்சுட்டு முன்னுக்கு பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் வந்து அவையில் ஸ்னோக்லிங் கிட் எடுத்தபடி வந்து அதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து குடும்பமாக வந்தாக்கள் வந்து இங்கே கரையில் இருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். வயசான ஆக்கள் வந்து போகலாதானே. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தீவு. இந்த தீவில் வந்து பெருசாக அந்த பிளாஸ்டிக் குப்பை எதையுமே வந்து இந்த தீவில் வந்து காண முடியாமல் இருக்குது. ஏன்னா வந்து அது தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னுமே ஆக்கள் இங்கால போர்டில் வந்தோன்னு தான் இருக்கணும் பாருங்கள். இப்போ இலங்கை பிரஜை இல்லாமல் இப்போ வெளிநாடுகாரர் வந்து நீங்கள் தானே அவைகளுக்கு ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி டிக்கெட்டுகள் விலை நிறுவனங்கள்? அவன் பொருள் வந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 14,500 எடுப்பாங்க டிக்கெட் மட்டும். 2 பேர் வரன்னு சொன்னால் 25,000 எடுப்பாங்க. 25,500 எடுப்பாங்க. 3 பேர் இருந்தால் 36,000 அப்படி போகும். 8 பேர் வந்தால் 8 பேர் வந்தாங்கன்னா 2 போட். ஒரு ஆளுக்கு வந்து 7 பேர் தான் ஒரு போட்டில் 7 பேர். ஒரு போட்டில் வாரணம் 7 பேருக்கு 7 பேருக்கு வரன்னு சொன்னால் அவங்க அதுக்குரிய அமௌண்ட் அடிப்பாங்க. இப்போ எங்கடைய ஆக்கள் வந்து கூடுக்குறையும் தானே அதுன்ற ரேட்டுக்கு அந்த ஃபிக்ஸான $. இருக்கும். எங்கட ரேட் மட்டும் மாறி நார்மலாக இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 14,500. 14,500. சரி, இப்போ வந்து சொன்னால் அதோட கொஞ்சம் குறையும் வரும். எங்கட நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போனார்கள் இருப்பினும் தானே அவள்கிட்ட வந்து வெளிநாட்டு பாஸ்போர்ட் இருந்து எங்கட ஐசியாக கொடுத்துட்டாவட்டா அதுக்கு எங்கட வந்து இப்போ எங்கட இந்தியை நாங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இப்படி கொண்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கண்டு வாங்கி வச்சு போய் சொல்லி நம்ம ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு வாங்க. உங்கள் நம்பர் சொல்ல மாட்டாங்க தானே. அதில் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டுவாங்க. எங்கட ஐசி இருந்தால் எங்கட நாட்டு இதுக்கு எடுப்பாடும். எங்களுக்கு வந்து 1,050 வரும். 1,050 கிட்ட வரும். ஸ்னோக்லிங் செய்கிற வழியாக வந்து இப்போ நீங்கள் இங்கே போட் சர்வீஸ் செய்கிறீங்களா? வேறு என்னென்ன இங்கே பார்க்கலாம்? இங்கே வந்து தண்ணிக்குள்ளே ஸ்னோக்லிங் பண்ணி பார்க்கலாம். ஷார்க் பார்க்கலாம். டேர்ட்டில் பார்க்கலாம். ஷார்க் பார்க்கலாம். சுறாமி இது இந்த இடத்துல சுறா இருக்கா? 1 மீட்டர் 1.5 மீட்டர் சைஸில் ஷார்க் சுறாமி கடிக்காதா? இல்லை கடிக்காது. எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகும். 10-15 இப்படி பக்கத்தில் வரும். ரைட். இப்போ இந்த தீவில் வந்து இப்போ வந்து ஒரு நாளைக்கு தங்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இங்கே நைட்டில் தங்க விட மாட்டாங்க. நைட்டில் தான் 6 மணியோட நிப்பாட்டிடுவாங்க. விடிய எத்தனை மணிக்கு திறப்பாங்க? மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8லேருந்து 6 மட்டும்தான். ரைட். 5 மட்டும். 5 மட்டும். 5ஓட நிற்கிற எல்லாரையும் அனுப்பிடுவாங்க. நார்மலாகவே ஜூலை ஆகஸ்ட் வந்து பொர்னஸ்கள் கூட வருவாங்க. ரைட். மற்றபடி வீக்கெண்ட் டைமில் எங்களுக்கு ஸ்ரீலங்காக்கள் வருவாங்க. இப்போ என்ன மாதிரி பொர்னஸ் வரணுமா? இப்போ ஜூலை ஆகஸ்ட் நம்மளால் வந்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு வெளிநாட்டு இருந்து வரக்குள்ள ஸ்ரீலங்கா ஐடி இந்தியல் பாஸ்போர்ட்டில் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லாட்டி இங்கே கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து இன்டர்நேஷனல் பார்க்க போனாலும் சர்ச் பண்ணுவாங்க. ஃபாரின் சர்ச் தான் பண்ணுவாங்க.
ரைட் ரைட் ஓகே. முதல் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வந்தேன் நான். அதில் கணக்கு தண்ணியல் குரல்ஸ் எல்லாம் கணக்கு கிடந்தேன். இப்போ கொஞ்சம் இதை தண்ணி குறைஞ்சிட்டேன் நல்லா. அதான் எல்லாருமே வந்து இங்கால பகுதியில் தான் நிற்கிறோம். இங்கால இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கு. இங்கே கொஞ்சம் நல்ல பூந்தோட்டங்கள் மாதிரி குரல்ஸ் பார்க்கலாம். நல்லா இருக்கும் தண்ணிக்குள்ள. டிஸ்கவரில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஷார்க் டேர்ட்லாம் பக்கத்தில் எல்லாம் வரும். ஓகே ஓகே. வேறு என்னென்ன திருவோணமலையில் கடல் சம்மந்தமாக என்ன பார்க்கலாம்? திமிலங்க வேல்ஸ் வாட்ச் பண்ணலாம். மார்னிங் டால்ஃபின் வாட்சிங் போகலாம், வேல் வாட்சிங்கள் போகலாம். மற்றபடி இந்தியாவில் ஸ்னோக்லிங் பிஜன் ஐலண்ட் செய்கிறவங்க. மற்றது வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஏதாவது செய்யக்கூடிய ஒன்றும் செய்யக்கூடிய அந்த கோயிலில் இடிபாடுகள் ஒரு கடலுக்குள்ள இருக்கின்ற அது கோணேஸ்வரத்து பக்கத்தில். அது ஸ்னோக்லிங்கில் 2வது லெவல் என்ன இது இதில் ஸ்கூபாவில் 2வது. ரைட் ரைட் ஓகே ஓகே. மற்றபடி சுடுதண்ணி கிணறு சுவாமி காளி கோயில் கோயில். ரைட் ரைட். இப்படி வந்தீங்கன்னா இப்படி எங்களோட அண்ணாமேக்கள் தமிழ் அண்ணாமேக்கள் எக்கச்சக்க பேர் நிற்பினா அவையிலும் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இப்போ நாங்கள் இந்த தீவில் இப்படி நடந்து போய் அங்கால பக்கம் போயிடலாம். அப்படி சும்மா அந்த சைட்டில் ஒர்க் போயிட்டு உண்மையாவா? நான் போன முறை வரைக்கும் இந்த மலையில் ஏறக்கே அவங்க விசில் அடிச்சுட்டு ஆகலை. அப்போ இந்த முறை நாங்கள் ஏறையில பெரிய தீவா இஞ்சால ஏறி பார்க்கலாம். இஞ்சால ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்னோக்கிங் பண்ணுறாங்களா அவங்களையும் பார்த்துட்டு வரலாம். ரைட் ஓகே. நாங்கள் இப்படி இதால் போயிட்டு அதால் வரக்கூடிய மாதிரி இருந்தாலும். ஆனால் போன முறை நல்ல நீட்டாக அந்த டிக்கெட் போகிற இடமெல்லாம் நல்லா இருந்தது. இது எல்லாமே நல்ல மாரியோடலாம் உடஞ்சிட்டு. ரைட். இல்லை வேண்ட சர்வீஸும் வந்து என்னென்னு சொல்கிறது முதல் நல்ல ரிச்சாக வச்சுருந்தாங்க. இப்போ வேறு கேட்டால் டிக்கெட் ஒன்றும் இல்லை. போட்டுக்கு காசை கொடுத்து போட்டு இப்படி ஏறிட்டு வந்தாங்க. இப்போ வந்து டிக்கெட்டுகள் எடுக்கிறாங்க. டிக்கெட் எடுத்து ரைட். இதில் வந்து குளிக்கிற வசதி மலை சொல்ல வசதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜங்கிள் தான் அதெல்லாம். ரைட். எல்லாம் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் நேச்சரோட நேச்சராக வந்து போய் கொள்ளக்கூடியது. ரைட். இதில் வந்தாங்கள் எல்லாருமே உடனே போயினா நீங்கள் விடிய வந்தீங்கன்னா பின்னேரமும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது எல்லாமே வந்து சோடிஸ் மட்டும் இதில் வச்சு சமைக்கலாது. சமைக்கலாது. பிளாஸ்டிக் அளவு இல்லை. கொண்டு வரலாம். ரிட்டர்ன் போகணும். ரிட்டர்ன் போகணும். ரைஸ் எல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. இது வேறு ஏதாவது ஃபைன் ஏதாவது அடிப்போமா? இதுக்கு ஏதாவது செய்தா கோரல்ஸ் கொண்டு போனா? ரைட் ரைட். ஓகே ஓகே. இதுலேருந்து வந்து அந்த கோரல்ஸ் ஒன்றுமே நீங்கள் கொண்டு போகிற அனுமதி இல்லை. அதோட இதில் வச்சு ட்ரிங்க்ஸ்கள் பாவிக்கலாமா? ட்ரிங்க்ஸ் அலவுட் இல்லை. ரைட். ட்ரிங்க்ஸ் அலவுட் இல்லை, பிளாஸ்டிக் அலவுட் இல்லை. நீங்கள் இதில் வச்சு சமைக்கலாது. வந்து இந்த என்வாயன்மெண்ட்டை நீங்கள் சுத்தமாக பாவிச்சுட்டு இதை அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்குது. ரைட் ரைட். நன்றி அண்ணா, சந்தோஷம். அண்ணா பேர் என்ன? ரஞ்சன் அண்ணா. இங்கே அண்ணா உங்களோட பேர் என்ன? வினோத் அண்ணா. ரைட். நாங்கள் 2 ஜாக்கெட் தான் எடுத்துறாங்க. 3வது வேறு எங்கேயோ வந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டு ஆர்ட்டையே கதைச்சு செட் பண்ணி கொண்டு வந்துடுறீங்க என்ன? அப்போ ரைட். இப்போ இங்கால பகுதியில் வந்து சுறாக்கள் நிற்குதா? சரி, சுறாக்கள் இருக்காம இருக்கா பாப்போம். அவையிலே வந்து சொன்னவன் இங்கால பகுதியில் சுறா எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டு. நாங்கள் தொடக்கத்தில் முதல் வரைக்கும் வந்து அங்கால தான் நின்று நாங்கள் இங்கால இறங்கவே இல்லை. இங்கால பகுதியில் இறங்கி பார்ப்போம். சுறா பார்க்குறோம். என்னப்பா சுறா கடிக்கலையா? சுறா கடிக்காது. இந்த சுறா அந்த இஞ்சாலையும் கணக்கு மீன்கள் அப்பா இஞ்சால ஏரியா விட மாட்டேன். ஏன்னா மேலால இருக்கு. காலை வெட்டி கிழிச்சு இல்லை போகலாமா? இல்லை நான் செருப்பு சுறாக்கள் மற்றது கணக்கு கோரல்ஸ் எல்லாம் வந்து இங்கால பகுதியில் தான் இருக்குண்டு அந்த அன்னையாக்கெல்லாம் சொன்னவ. அவையில் வந்து தமிழ் அன்னையாக்கெல்லாம் எங்களோட வீடியோஸ் பார்க்குறவையா. அப்போ கதைச்சிட்டு சொன்னவன் நீங்கள் போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோட இங்கால கரையில் அப்படி ஒரு தீவு முழுக்களுமே வந்து நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வியூ என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து பாருங்கள். இங்கே 3 பேரும் வந்து ஜக்கெட்டும் ஸ்னோக்கிலிங் கிட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இல்லை 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 நீங்கள் பாருங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் பாருங்க. உங்களோட அன்புக்கு நன்றி. உங்களோட அன்புக்கு நன்றி. உங்களோட அன்புக்கு நன்றி. இல்லை உங்களோட அன்புக்கு நன்றி. இல்லை 2 பேர் தான் வந்து மாறி மாறி போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு தானே. இதுக்கு தேவையில்லாம் காசு வேஸ்ட் பண்ண மாட்டேன். மாறி மாறி போடுறதுல என்ன உங்களுக்கு? வீடியோ எடுத்துட்டு வந்தீங்க. சரி இல்ல 2 காணும் தான். 2 வேணும்னா ஒரு ஆள் பாக்க ஒரு ஆள் மாறி மாறி போடுறதானே. சிம்பதி மாதிரி சொல்லலடா. சரியா, இதை எப்படியோ நாங்கள் வெட்டாம போடுவோம். எங்களோட மக்கள் கருத்துட்டு சொல்லிட விடுவோம். அவன் நீங்க சிக்கனமா இதனோட சிக்கனமா இதோட உப்ப வழியில தான் நினைக்கிறோம். அந்த நேரம் மாறி போடலாம் தானே. தேவையில்லை. இல்ல தேவையில்லை. சரி நாங்க எப்படியே போவோம் இங்கால பகுதியில். ஏன்னா வெள்ளக்காரர் எல்லாம் வந்து அங்காலதான் எக்கச்சக்க பேர் நிக்கிறோம்.
பயமும் கொண்டு வர்றது சில கூட பாருங்க இந்த வெள்ளக்காரெல்லாம் வந்து ஒன்றுமே எடுக்காம நாங்கள் குளிச்சுக்கணும் நினைக்கிறோம். முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணினோம் பாருங்க. அப்படி இங்கால கரையில் போங்க எனக்கு சுறா இருக்குமென்னு சொன்னவ சுறாவை தேடிய பயணமாக தான் இந்த பயணம் இருக்க போகுது. அதோட இதில் வந்து எங்களுடைய நாட்டுக்காரரை விட வந்து எக்கச்சக்க வெள்ளக்காரரை தான் வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால பாதுகாப்புக்கும் ஆக்கள் இருக்கிறது இல்லை, பாதுகாப்பு ஆரம் கிடக்கு. இங்கால பகுதியில் நீங்கள் மூழ்கினாலும் என்றதுக்காண்டி இங்காலையும் ஆக்கள் உள்ளுக்குள்ள ஒரு போய் பார்க்கணும் என்ன மாதிரி இருக்கட்டு. இடையிலுமே வந்துட்டு நாங்கள் வெளியோட போகிறாங்க. இந்த முறை வந்து ஒருக்கா உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். இங்கால கரையில எல்லாமே வந்து இந்த ஃபுல்லாக வந்து கோரல்ஸ் தான் இருக்கு. இது எவ்வளவு கோரல்ஸ் இருந்தாலும் வந்து இதுலேருந்து எந்தவித பொருட்களையும் வந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு அனுமதியே இல்லை. அப்படி எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது தண்டம் விதிப்பினோம். இங்கால கரையால் போக அப்படியே போய்கொண்டிருக்கு பாருங்க. இங்கால பகுதியிலேருந்து தான் நாங்கள் வந்தோம். இந்த கோரல்ஸ் எல்லாமே வந்து முதல்ல அந்த மீன் தொட்டிக்கு போடுறதுக்கு வந்து தேடுவோம். அதோட கல்லுகள் எல்லாமே வந்து விற்பினோம். கடையில் வந்து 1 கிலோ இவ்வளவு 1 கிலோ இவ்வளோன்ட்டு விற்பினோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ சும்மா கிடாக்கு, இவ்வளோ கொட்டி கிடாக்கு பாருங்க. முழுக்களுமே வந்து கோரல்ஸ் தான். சில இங்கால நீந்துற இடங்களில் இருக்கிற கோரல்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா வந்து வெட்டினா கொண்ட ஆண்டபடியாக வந்து அவர்கள் வந்து வர்ற பயணிகளோட பாதுகாப்பையும் வந்து பிரதானமாக பார்க்கணும். அப்படியும் இந்த கடலுக்குள்ளே என்ன மாதிரி கோரல்ஸ் இருக்குன்றதை பாருங்க நீங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடலட்டை ஒன்று கண்டேன் நான். இது நார்மலாகவே வளருது. இது யாழ்ப்பாணத்தில் இதுகளுக்கெல்லாம் பண்ணை வச்சு இதை வளர்த்து விற்பனை செய்யணும். இது பெரிய ஒரு விற்பனை. இது நான் இதில் கண்டதான் உங்களுக்கு காட்டுறேன்னு திருப்ப நாங்கள் அதிலேயே விடுவோம். இப்போ இந்த தீவுக்குள்ளே நாங்கள் நடந்து போகிறோம். இந்த தீவு இப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மரங்கள்லாம் எக்கச்சக்கம் காணப்படும். கரையில் இருந்து உள்ள கூடுதலான பேர் வர மாட்டேங்க. நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. அதோட இதில் வந்து நெருப்பு மூட்டுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ வந்து எந்தவித அனுபவமும் இல்லை. அப்படி சமைச்சா வந்து எல்லாமே வந்து தீப்பெட்டி பண்ணுறதுக்காண்டி அப்படி சொல்லினோம். உள்ளுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சுற்றி வர மரங்கள்லாம் இருக்கு இந்த பகுதியிலே. வா அப்படி இருக்கு பாருங்க. அதோட இந்த தீவுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் ஒரு குடில் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இது நேவியாக்கள் இருக்கிறது போல். இந்த பகுதியில் ஒரு கொட்டில் ஒன்று இருக்குது. நல்ல நிழலாக இருக்குப்பா. அப்பா இது கிஞ்சால போகலாது. இதில் சமைச்சிருக்கணும் போல் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. நல்ல ஒரு அமைதியாக இருக்குது இந்த தீவு. அவையில் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். அவையிலோட போய் ஜாயிண்ட் ஆக போகிறோம். ஓ இந்த இடத்துல வந்து எனக்கு வெள்ளக்காரன் வந்து பார்த்தவன். நாங்களும்
இஞ்சால ஜக்கெட் இல்லை இருந்தாலுமே இந்தால ஒரு கயிறு ஒன்று இருக்கின்ற ஒரு தைரியத்தில் அப்படியே வந்து நிற்கிறேன். என்ன மாதிரி காட்சி அளிக்குதுன்றதை அப்படி உங்களுக்கு கேமரா மூலியமாக காட்டுறேன். ஏன்னா வந்து நானுமே இப்போ பார்க்கல, ஏன்னா கண்ணாடி தான் வந்து பார்த்துக்கொள்ள முடியுது இருக்கு. நானுமே இந்த கேமரா மூலியமாக நீங்கள் பார்க்குற நேரம் தான் வந்து நானும் பார்க்கணும். பார்ப்போம் அப்படின்னு பாருங்க அப்படியே. மடிவா தாங்கும் போட்டுடுங்க. ஜக்கெட் தாங்கினாலும் வந்து நான் தாழ்ற அளவுக்கு போவான். அதெல்லாம் பிரச்சனை நாங்க எல்லாம் கூட்டிட்டு போறது கையப்படுங்க. நான் போக மாட்டேன்ற போன அது கட்டணும் மடிவா ஒண்ணு நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சாவிட்ட முடியாது. என்ன ஓட வேணா ஒரு 15 அடிக்கு 10-15 அடிக்கு மேல வரும் போல. 15 அடியில அங்கால சுறா பக்கத்து அந்த அளவுக்கு நான் பெற மாட்டேன். அங்க வந்து இந்த கல்லுப்பாறை மட்டும் தான். போனே சுறா வேலை பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு அங்கால கல்லுப்பாறை மட்டும் தானே, வேற எங்கேயும் போறீங்களா? இல்ல என்னால எவ்வளவு அப்படி இல்ல அப்படி இல்ல போறேங்க. இந்த ஜக்கெட் என்ன மாதிரி கொழுவே இல்ல ஒழுங்கா கொழுவே இல்ல. அந்த மிதக்கு அந்த மாதிரி மிதக்குது. அவன் சும்மா தான் எடுத்துட்டு போறான். சரி போடுவோம். சொன்ன கேளுங்க. நான் பார்த்துட்டேன் ஐயா. எங்க பாத்தீங்க? பச்சை போய் அங்கெல்லாம் பார்த்த இங்க இதை விட உலகம் வேறையா இருக்கு. வாங்க நான் 10 அடி தாண்டி வெளியில இருக்கிற உலகத்தை பார்த்து கொண்டு வேற வேற உலகம் இருக்கு. 10 அடி தாண்டி நான் வர மாட்டேன். 10 அடி தருது. இது 10 அடி தான். 10 அடி மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க. சரி கண்ணாடி போடுங்க. சரி கண்ணாடி போடுங்க. நான் போறேன். கண்ணாடி போடுங்க. வரையா போடுங்க. முடி இல்ல தான். விழுங்க. அதை இங்க வாங்க. இழுத்து விடு. டைப் உள்ள இருந்து ஒரு ரைவன் பாருங்க. ஆள மேல ரைட். வர்றான். கண்ணால மூக்கால சேச்சிட்டார். மூக்கால முடி மாட்டிட்டு. இல்ல இல்ல கோபுரா கோபுரா அவ்வளவுதான். நீங்க பாத்து வாயாலே அவ்வளவுதான். கண்ணாடி வேர்த்து நீங்க மூக்கால இழுக்குறீங்க. ப்ளீஸ் மூக்கால நாம உங்களுக்கு இடம் காட்டுவோம். நீங்க வடிவா மூச்சை
கடலுக்குள்ள என்ன மாதிரி இருந்துட்டு பார்த்துருப்பீங்க. இந்த கண்ணாடியால் பார்க்க வந்து இன்னும் சரியான ஒரு ஆழ்பத்தில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வாக இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் மூச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வாயால் சுவாச்சிருந்தோம்னா சரி, மற்ற மாதிரி ஓகே தான் இருக்கும். நாங்கள் அந்த குழாய் வழியில் இருந்தோம்னா சரி.
பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. கடலுக்குள்ள வேற உலகம் ஒன்று இருக்கு. இந்த உலக பரப்பிலேயே வந்து 70% நீரால மூழ்கப்பட்டிருக்கு. 30% தான் நிலப்பரப்பு. அந்த 70% எவ்வளவு புதையல்கள், ரகசியங்கள், எவ்வளவு பொக்கிஷங்கள் எல்லாமே வந்து அடைந்து கிடக்கும் பாருங்க. இந்த ஒரு கொஞ்ச இடத்துல வந்து இவ்வளவு அழகா இருந்தது. நீங்களும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. உங்களுக்கு வந்து காட்டியிருப்போம் இந்த கடல் உலகம் என்ன மாதிரி இருந்தது. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிட்ட எங்களுக்கு செலவாகிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு வந்ததுக்கு. ஆனால் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் தவற விடாமல் வந்து பாருங்க. எப்பயாவது இருந்துட்டு கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதுலேருந்து அப்படியே வலிக்கிற போகிறோம். கடலட்டை அதுலேயும் கண்டறான் இயற்கையை அப்படியே வச்சிருக்கேன் அவையல். இது வந்து ஆனால் இது சமைக்கிற இல்லைடா, இது வேற வகை கடலட்டம். சங்கு எக்கச்சக்கம் இருக்குது. கோரல், சங்கு அப்படின்ட்டு சகல விதமான இதெல்லாம் வந்து இதில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே போக போகிறோம். அதோடு வந்து இந்த பெரிய பெரிய கல்லுகள், கோரல் இருக்கிற இடத்துல வந்து அவையிலே இந்த கயிறு கட்டியிருக்கேன். இந்த பகுதிக்குள்ளே வராங்கன்னு அதுக்குள்ளே போகாமட்டா சரி. மற்ற இடங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. காலெல்லாம் வந்து கிளிக்கு எடுக்கிறீங்க இல்லை வந்து நாங்களாம் இப்போ பார்த்துட்டு வலிக்கிறோம். கட்டாயம் இருக்கா பாகத்தாலே நீங்கள் யாழ்ப்பாணம் காலையிலுக்கு இதில் போட்டு கொண்டு போங்க கவனம். ரைட். இப்போ நாங்கள் அப்படியோ இதிலேருந்து போகிறோம். நாங்கள் வெளிக்கிற வந்து எக்கச்சக்க பேரும் வந்து வந்தோன்னு தான் நினைக்கிறோம். அதோட எங்கள்கிட்ட தமிழாக்கள் கணக்கு பேரையும் வந்து இதில் கண்டு நாங்கள் கணக்கு இடங்களில் வெட்டிட்டு வேண்டி போய் குளிக்க தான் தெரியும். உப்பு தண்ணியை கொஞ்சம் ஊற விட்டால் எல்லாம் ஆறிடும். இன்னும் வந்து கொண்டே இருக்கணும். என்ன உங்களோட அனுபவம் என்ன மாதிரி இருந்தது? எதிர்பார்க்கவே இல்லை. புதுக்குடிப்பில் அப்படி ஒன்று நடுவோமா? இவன் அப்பா வந்து மீனை வர்றான். ஆனால் இப்போ தான் ஆள் இது நீச்சல் பழகிறார். ஆனால் வந்துட்டான். இப்போ நாளைக்கு என்ன ஒரு விஷயம் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து ஆளை கூட்டி கொண்டு போவோம்னான்னு சொல்கிறேன். ஆளுக்கு ஏற்கனவே காதுக்குள்ளே ஒரு நோவன் இருக்கு. அது ஆகலும் ப்ரெஷர் போனால் வந்து காது செவ்வு வெடிச்சிருவா. இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரெஷர். பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு கேட்போம். ஆட்டை எழுதி வேண்டிட்டு தான் நாளை கூட்டிகிட்டு போகணும். சரி, எப்படியோ எங்களோட பொருட்கள் வந்து உள்ளே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் போட்காரன் நம்பர் வந்தவர் அவர் கோல் அடித்தா வந்து அவர் ஏற்றின இடத்துலையே வந்து எங்களை கொண்டு இறக்குவார். பொருட்கள் எல்லாம் ஒருத்தரும் காவலுக்கு இல்லை அப்படியே விட்டுட்டு வந்து நாங்கள் இருக்குதா இல்லையாண்டு சரியெல்லாம் இருக்கும். எப்படியுமே இருக்கும். கட்டாயம் இப்படியான சந்தர்ப்பம் கிடைச்சா தவற விடாங்க. ஏண்டா வாழ்க்கையில் வந்து எப்போவுமே காசு பணம் முக்கியம் இல்லை. வேலை 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 வேலைண்டு ஓடி 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 உழைச்சிட்டு வந்து அதை செலவழித்து அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு வயது போன நேரத்தில் வந்து எங்களுக்கு தெம்பம் இருக்காது. அதை செலவழிக்க யோசித்தாலும் வந்து எங்களால் முடியாமல் இருக்கும். இளமை இருக்கிற நேரமே வந்து அனுபவிங்க. என்னதான் வேலைக்கு ஓடி திரிஞ்சாலும் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்காக தனியாக ஒதுக்கி அந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்க. என்னால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே சொல்லிட்டு போகிறோம். சரி, இப்போ எங்களுக்கான போட் வந்துட்டு கோல் அடித்து ஒரு 5-6 நிமிஷத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் போகிறோம். B15 இன்னும் வந்து போட்டுக்கான காசு கொடுக்கல. அங்கே இறங்கின பிறகு தான் கொடுக்கணும். ஜாக்கெட் இதெல்லாம் காசுகள் கொடுத்தாச்சு. போட்டுக்கான காசு இறங்கின உடனே கொடுப்பான். கிட்டத்தட்ட 8,000 போட்டுக்கு மற்ற 3 ஜாக்கெட் எடுத்தது 11,000 வந்து இதுக்கு வருது. அதோட அங்கே எடுத்த டிக்கெட் எல்லாம் சேர்த்து 15,000 கிட்ட வருது இங்கே வந்துட்டு. சரி, இப்போ நாங்கள் இதில் வந்து வெளிக்கிட்டோம். வந்த ஏறு இடத்துக்கே வந்து திரும்ப வந்துட்டோம். அப்படியே அடிச்சே தேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழகான பீச். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளைக்கார் வந்து இன்றைக்கி நம்ம வேலை இப்போ குளிக்க தான் போயின்னு பாருங்க. எக்கச்சக்க வெள்ளைக்கார் தான் வந்து இந்த பகுதியில் காணக்கூடிய மாதிரி இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாட்டெல்லாம் படித்து கொண்டிருக்கணும், ஃபன் பண்ணி கொண்டிருக்கணும், குடும்பமாக வந்து. திருகோணமலை கடலுக்கு நான் ஒரு சல்யூட் போடுவேன். அவ்வளோ கடலும் வந்து நல்ல குளிர்மை நல்லா இருக்கும். போன முறை நாங்கள் அடிக்கடி வருவோம், வந்து இவ்வளோ ஒரு உணர்வு வரையில் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அதை அனுபவிக்கிறதுக்கு தான் எங்களுக்குமே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்களுடைய வாகனம் விட்ட இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்படி போகைக்கு வந்து கச்சக்க பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னு தான் இருக்கணும். ஃபேமஸான பீச் வந்து வேல் பிஜினிஸ்லேண்ட் போகல, இங்கால பீச்சில் வந்து குளிக்கிறக்காண்டி போய் கொண்டிருக்கணும். அப்படியே ராசாதி நிற்கிது. இதில் குளிச்சுட்டு உடைகளை மாற்றிட்டு போவோம். எல்லாருமே வந்து நிழல் தேடி படிக்கணும். ஐயா என்னயா நாங்கள் விட்டதால தான். இல்லை நான் சும்மா சொல்கிறேன். உள்ளுக்கு இந்த மேல் மூடி எங்கேடா மிஸ் பண்ணிட்டீங்களா? நன்றி. இங்கே பார்த்தீங்களா? அப்போ மூடையா பார்க்கிங்க? அப்போ இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயா? நான் இந்த வேணா இவ்வளோ காலம் எய்ம் பண்ணி கொண்டிருக்கேன். பார்க்கிங் வந்துட்டு முந்தினது கிண்ணியால் அதையும் பார்த்தேன். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்தாங்களே எதிர்க்குன்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டேன் சந்தோஷமா. நீங்கள் ஏன் சொன்னீங்க? சொன்னது எல்லாம் இருக்கும். நான் பார்த்துக்கிட்டேன். ரைட் சந்தோஷம். யூடியூப்பில் பார்க்குறீங்க, சந்தோஷம். ரைட் ஓகே பாப்போம். இந்த பார்க்கிங் அண்ணா இவரும் வந்து எங்களோட வீடியோஸ் பார்க்குறவர். இவர் யோசிச்சு கொண்டு இருந்தவர் முப்பது வருமெண்டு வெளிநாட்டில் இருக்கிற எங்கடையும் தான் வருது. வெளிநாட்டில் 4-5 வேன் இருக்கு. வேன் லைஃப் வந்து வேறு அடிச்சு கொண்டு வர எங்களுக்கு எத்தனை வேன் மட்டும் தமிழில் இங்கே வேற எதுவுமே காட்டுறது. சிலங்கால இது இந்த வேன் மட்டும்தான். சந்தோஷம். அண்ணா வந்து யூடியூப்பில் பார்க்குறவருக்கும் டிக்டாக்கில் பார்க்குறவருக்கும் வித்தியாசம் இருக்குது. யூடியூப்பில் பார்க்குறாங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும் என்ன நடந்தது என்ன விஷயம்ண்டு. டிக்டாக்கில் பார்க்குறாங்களுக்கு அப்படி இல்லை. சட்டப்படி என்ன பார்த்துருவீங்க. நீங்களும் கட்டாயம் பாராண்டாம் வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு இங்கேருந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி போகிறது, என்ன மாதிரி செய்கிறது, எவ்வளவு முடியும்ன்ற சகல சம்பந்தமான விஷயங்களை வந்து உங்களுக்கு தந்திருப்போம். அப்படியோ வரேன்டா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்னு நம்புகிறோம். அப்படி நாங்கள் இதுலேருந்து வந்து வெளிக்கிட போகிறோம். நன்றி. எங்கள்கிட்ட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.